ஓம் சுவாமியே சரணமையப்பா. 18 படிகளின் தத்துவம். ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறுவதே இன்று 18 படிகளின் தத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். சபரிமலையின் சிறப்புகளில் முத்தாய்ப்பான ஒன்று 18 படிகள். உன்னதமான இந்த 18 படிகளை கடந்தால் பகவான் ஐயப்பனின் மகத்துவமான தரிசனம் கிடைக்கும். மகிமை மிக்க இந்த 18 படிகளும் 18 விதமான குணங்களை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. புலன் 5, பொறி 5, பிராணன் 5, மனம் 1, புத்தி 1, ஆங்காரம் 1 இவைகளை கடந்து ஐயப்பனை காண வேண்டும் என்ற கருத்தின்படி 18 படிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவற்றை ஒவ்வொன்றாக காணலாம். முதல் படி விஷாத யோகம். நாம் செய்யும் செயல்களை பொறுத்தே நமது பாவ புண்ணியங்கள் நிர்ணயமாகும் என்பதை உணர வேண்டும். இறைவனருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம். இதனை உணர்த்துவது முதல் படி. இரண்டாம் படி சாங்கிய யோகம். பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவதை குறிப்பது இரண்டாவது படி. மூன்றாம் படி கர்மயோகம். இறைவன் உபதேசத்தின்படி பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பக்குவத்தை உணர்த்துவது மூன்றாவது படி. நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம். எதன் மீதும் பற்றியில்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது என்ற தத்துவமே நான்காம் படி. ஐந்தாம் படி சந்நியாச யோகம். நான் என்ற சிந்தனை இல்லாமல் அனைத்தையும் துறந்து இறை சிந்தனை ஒன்றையே வாழ்க்கையின் லட்சியமாக கருதி செயல்படும் வழியினை காட்டுவது ஐந்தாம் படி. ஆறாம் படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். 5 புலன்களும் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது ஆறாவது படி. ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான், எல்லாமே தெய்வாம்சம்தான் என்பதை உணர்த்துவது ஏழாவது படி. எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம். எந்நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பதை குறிப்பது எட்டாவது படியாகும். ஒன்பதாம் படி ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி அதன் மூலம் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி என்று உணர்த்துவது 9ஆம் படி. 10ஆம் படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது எனும் தத்துவத்தை குறிப்பது 10ஆம் படி. 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளும் தத்துவமே 11ஆம் படி. 12ஆம் படி பக்தி யோகம். அனைத்து வேறுபாடுகளையும் களைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவதை உணர்த்துவது 12ஆம் படி. 13ஆம் படி க்ஷேத்திர க்ஷேத்ரஞ விபாக யோகம். எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்தல் 13ஆம் படி. 14ஆம் படி குணத்ரய விபாக யோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதை உணர்த்தும் தத்துவமே 14ஆம் படி. 15ஆம் படி தெய்வாசுர விபாக யோகம். கெட்ட குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டுமே வளர்த்து கொண்டு நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பதை உணர்த்துவது 15ஆம் படி. 16ஆம் படி தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். இறைவன் படைப்பில் அனைத்தும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது எனும் தத்துவமே 16ஆம் படி. 17ஆம் படி ஸ்ரிதாத்ரய விபாக யோகம்.
சர்வம் பிரம்மமயம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது உணர்த்துவது 17வது படி. 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். உன்னையே சரணாகதி அடைகிறேன் ஐயனே என்று இறைவன் சன்னதியில் இறைவனிடம் சரணடையும் தத்துவமே 18ஆம் படியாகும். புனிதமான இந்த 18 படிகளை கடந்து வந்தால் அருள் தரும் ஐயப்பனின் ஒப்பற்ற தரிசனம் கிடைக்கும். ஐயனின் அழகு முகத்தை கண்டு அவன் பாதம் பணிந்தால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியில் மனம் திளைத்திடும், உள்ளம் உருகிடும், கண்கள் குளிர்ந்திடும், காலமே மறந்திடும். 18 படிகளையும் போற்றிடுவோம். பந்தள மன்னனின் பாதம் தொழுவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா.